நம்ம எல்லாருக்கும் முக்கியமான ஒரு கடமை இருக்குது. இதுதான் கடவுளும் நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்குறாரு. செபன்யா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தில் துரத்துண்ட ஜனங்களை கர்த்தர் சேர்க்கிறார். வாழ்க்கையில் கீழே விழுந்தவங்களை நிற்க வைக்கிறார். இதை தான் நம்மக்கிட்டேயும் எதிர்பார்க்குறாரு. நம்மளை சுற்றி இருக்கவங்கள, கீழே விழுந்தவங்கள நம்ம நிற்க வைக்கணும். இதுக்கு முக்கியமான 3 விஷயத்தை நம்ம பின்பற்றணும். முதல் காரியம், நம்மளை சுற்றி யாரெல்லாம் கீழே விழுந்திருக்காங்க, பாவத்தினால கீழே விழுந்திருப்பாங்க, டிப்ரெஷனால் கீழே விழுந்திருப்பாங்க, இல்லை படிப்பில், வேலையில், ஃபினான்ஷியலாக கீழே விழுந்திருப்பாங்க, அவங்க எல்லாருடைய பேரையும் நோட் பண்ணி வைங்க. 2வது, அவங்க எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். பெருசாக இந்த ஜெபம் நான் சொல்லலை. கடவுள்கிட்ட இந்த மாதிரி இந்த நம்பருக்கு இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது, அந்த 2 வார்த்தை போதும். 3வது, அவருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. முடியலன்னா பரவாயில்ல, ஜெபம் பண்ணுங்கள், போதும். இன்றைக்கி நிறைய பேர் உதவி செய்ய போய் பல பிரச்சனைகள் மாட்டிருக்காங்க. ஞானமாக நம்ம உதவி செய்ய வேண்டியது இருக்குது. உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு நபருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க, அவராலே அந்த காரியத்தை செய்ய முடியும்னா உதவி செய்யாதீங்க. நீங்கள் அவரை டெவலப் பண்ண விட மாட்டீங்கன்னு அர்த்தம். உதவி செய்யுங்க. அது பல பேருடைய வாழ்க்கையை வேறு மாதிரி மாற்றிருக்கு. அதே நேரத்தில் ஞானமாக இருங்க. இந்த காரியங்களை உங்களை சுற்றி இருக்கவங்களுடைய வாழ்க்கையில் செய்யுங்க. அநேகரை எழுப்புங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள், தோல்வியாக இருக்க காரியங்களை எழுப்புவார்.